மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ராசி அன்பர்கள் தோக்கக்கூடிய விஷயம், முதல்ல நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம். தோக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா, எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க, எதையும் விடக்கூடாது. நம்மளுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி நம்ம அதிலேருந்து பெருசாக சாதிக்கணும், பெரிய விஷயங்களை செய்யணும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம லைஃப்பில் லேட்டாக டெவலப் ஆகும், சீக்கிரமாக வாழ்நாளில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசை படைத்தவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு பெறுகிறது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த உயர்வுன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஒரே டைமில் நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும், அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் என்ன சொல்லுவோன்னா, மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க, ஸ்ட்ரீம் லைண்டாக பண்ணுங்கள், ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம இதை செஞ்சால் நல்லது அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதேமாதிரி முக்கியமாக இந்த மேஷ ராசி என்பவர்கள் பாதிக்கப்படுறது யாராலும் கேட்டிங்கன்னா, தனது குடும்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. நிறைய மேஷராசி என்பவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்நாளே அர்ப்பணிப்பாங்க. அது வேலை சம்பந்தமான வருவாயெல்லாம் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க, தொழிலில் வரக்கூடிய வருவாய் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு கடைசியில் செஞ்சுட்டு ஒரு கெட்ட பேரும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா தப்புன்னு சொல்லுவாங்க, அது குழந்தை பெரியவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அதே அம்மா அப்பாவும் அப்படி தான். அம்மா அப்பா கிட்ட போய் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொன்னால் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தப்பு செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, என்ன தப்பு இருக்குது அதில், ஒன்றும் நான் சொல்கிறது கரெக்டு தானே, செய்கிறது கரெக்டு தானே, இவங்க சைடில் இருக்க விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் யாருன்னு கேட்டால் அவங்களுடைய குடும்ப நண்பர்களாக இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் எப்பவுமே சண்டை சச்சரவுகள் எப்பவுமே வரும். இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா கடன் தான் மிகப்பெரிய எதிரி. ஏன்னா எல்லாத்தையும் செய்யும்போது என்ன ஆகும், பணம் தேவை. இவங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் செய்யணுன்றக்காக வெளியிலேருந்து பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் சில பாதிப்புகள் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அதனாலேயும் பார்த்திங்கன்னா நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. மேஷராசி அப்படின்னாவே ஒரு சளி தொந்தரவு இருக்கும், தலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஒற்றை தலைவலி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்மாவின் காரணமாகவும் வருது. அதே போல் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாலும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா, இவங்க எதை செய்தாலும் நல்லதை யோசித்து செய்யக்கூடியவர்கள்.